ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக அமேசான் ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆன லைக் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த படம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் ஹீரோ வந்து ஹீரோயினையை பார்ப்பார். ஸோ பார்த்த உடனே லவ் வந்துடும். ஆனால் அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் ஃபோனும் கைமா சுற்றுற ஒரு பைத்தியக்காரி, அதாவது ஃபோன் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு உச்சத்தில் இருக்கிற ஃபோன் அடிக்ஷன் பொண்ணு தான் அந்த ஹீரோயின். அது மட்டும் இல்லாமல் எல்ஐகே லைக் அப்படின்ற ஒரு ஆப் தான் வந்து அந்த ஹீரோக்கும் அந்த ஹீரோயினுக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன் இதுவாக இருக்குமே. ஸோ அந்த லைக் என்ற அந்த ஆப் மூலிமா தான் ரெண்டு பேருமே திருப்பி ரீகனெக்ட் ஆகி அது மூலிமா லவ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த லைக் அப்படின்ற அந்த ஆப் மூலிமா லவ் ஸ்கோர் அப்படின்ற ஒரு விஷயத்தை செக் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா, ஒரு 2% நடுவில் லவ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற பர்சன்டேஜ் காட்டுறது தான் வந்து லவ் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி அவங்க ஹீரோ ஹீரோயின் அவங்க ரெண்டு பேருமே செக் பண்ணும்போது அவங்களுக்கு வெறும் 3% தான் காட்டும். ஸோ ஹீரோ வந்து சொல்லுவார், என்னுடைய காதல் வந்து ரொம்ப புனிதமான காதல், இது வந்து நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன்னு ஹீரோயினை பேசி கன்வென்ஸ் பண்ண பார்ப்பாரு. ஆனால் அந்த ஹீரோயின் தான் வந்து லூஸ் ஆச்சே. ஸோ ஃபோன் அடிக்ஷன், ஃபோனில் என்ன காட்டுமோ அதுதான் நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவா. ஸோ அதில் காண்டான அந்த ஹீரோ எப்படியாவது இந்த எல்ஐகே அப்படின்ற இந்த ஆப் வந்து ஒரு டுபாகூர் ஆப்பு, எப்படியாச்சும் அந்த ஆப் அழிக்கணும் அப்படின்ட்டு கிளம்புவார். ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, அவர் நினச்ச மாதிரியே கடைசியில் ஹீரோயினை சேர்ந்தாரா இல்லையா அப்படின்னு தான் இந்த படத்துடைய ஓவரால் ஸ்டோரின்னு சொல்லலாம். எனக்கு வந்து இது படம் ஜஸ்ட்டு ஒரு ஓகே அப்படின்ற ஒரு ஃபீலாக கொடுத்துச்சு. ரொம்பவே சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது, அதுமாதிரி ரொம்ப சுமாராக இருக்கே அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஒரு ஒன் டைம் வாட்சபிளான ஒரு ரொம்ப ரொம்ப ஆவரேஜான ஃபிலிம் தான் வந்து இந்த எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இங்கே எடுத்துக்கிட்ட கான்செப்ட் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அதாவது ஒரு ஹியூமனோடைய எமோஷன், ஹியூமனோடைய ஃபீலிங்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அது எவ்வளோ இருக்குது அப்படின்றத எந்த ஆப்பாலையும் கண்டே பிடிக்க முடியாது அப்படின்ற இந்த ஒரு கோர் ஐடியா வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அது எடுத்த விதம் ஒரு ப்ராப்பராக ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தாங்களா அப்படி கேட்டிங்கன்னா அது இல்லைன்னு தான் சொல்லலாம். முக்கியமாக நிறையா கிரிஞ்சான சீக்வன்சஸ், அதுவும் நம்ம ரொம்ப போரிங்கான ஒரு சீக்வன்சஸ் இந்த படத்தில் நிறையாவே இருந்துச்சு. அதெல்லாம் இந்த படத்தில் தேவையே இல்லாத ஒரு விஷயம். கான்செப்ட் வைஸாக ரொம்ப சூப்பராக இருந்தாலும் ஓவரால் அந்த எக்ஸிக்யூஷன் வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய ட்ராபேக்னு சொல்லலாம். அண்ட் இந்த படம் நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படம். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து 2 பேர், அதாவது 3 பேர் சொல்லலாம் ஆக்சுவலாக. ஒன்று வந்து பிஆர் பிரதீப் ரங்கநாதன், ஸோ லவ் டுடே, டிராகன், டியூட் இப்படின்ற வரிசையாக 3 பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்த ஒரு ஹீரோ கிட்ட வந்து இந்த படம் வருது அப்படின்ற போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அண்ட் 2வது வந்து அனிருத். ஸோ அனிருத்தோடைய சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. ஸோ அவர் எப்படி பண்ணுவாருன்னுட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து தலைவன் எஸ்ஜே சூர்யா. ஸோ அவரோட படத்தில் இருக்கிறதுனாலே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கூடும். ஸோ அதே மாதிரி தான் நான் இந்த எல்ஐகே படத்துக்கு மேலே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். ஸோ ஓவராலாக இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆனான்னு கேட்டால் அது இல்லைன்னு தான் சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு 3 பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்த ஒரு ஹீரோ கேட்டுன்னு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு ஆவரேஜான படம் வருதுன்றது கொஞ்சம் ஏமாட்டமாக இருந்துச்சு. ஸோ 3 பிளாக் பஸ்டருக்கு அப்புறமா வந்து ரிலீஸ் ஆன இந்த எல்ஐகே அப்படின்ற படம் பிரதீப்க்கு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த படம் ரொம்பவே ஒரு ஆவரேஜான ஒரு ஹிட்டு தான் தியேட்டர்ஸை ரிலீஸ் ஆனப்போ வந்துச்சு. அண்ட் அதே மாதிரி வரிசையாக 100 கோடி பிளாக் பஸ்டர்ஸ், அதாவது பாக்ஸ் ஆஃபீஸை கொடுத்த 3 படங்களுக்கு அப்புறம் இந்த படம் வந்துச்சு. பட் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு
50 to 60 crores தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ சொன்னிருந்தான் இந்த படம் ஆன்சர் ப்ரைஸாக கொஞ்சம் நல்லா இருந்தாலும் ஓவரால் அந்த எக்ஸிக்யூஷன் வந்து இந்த படத்தில் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ அதனால தான் வந்து இந்த படம் பெருசாக யாருமே கண்டுக்கல, அதாவது யாருமே பார்க்க இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் ஃப்ளாப்பும் ஆகலை, அதுக்கு ஹிட் ஆகலை, ரெண்டுக்குமே நடுவில் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. நான் இந்த படத்து மேலே இன்னும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டேனா அப்படின்னு தெரியல. ஏன்னா சொன்னேன் இல்லையா, பிரதீப், அனிருத் அண்ட் தானே தலைவன் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் எஸ்ஜே சூர்யா. ஸோ இவங்கெல்லாம் இருந்தாலே வந்து நான் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுனோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நான் மட்டும்தான் அதுமாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு ஃபீல் பண்ணேன்னா இல்லை நீங்களும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கலாம் இந்த படத்து மேலே சொல்லிட்டு சொல்லுங்கள். பொதுவாகவே வந்து எஸ்ஜே சூர்யா ஒரு படத்தில் இருக்கார், இல்லை அனிருத் ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு அப்படின்னாலே வந்து ஓகே எப்படியாச்சும் இந்த படம் ஒரு அளவுக்கு ஹிட் ஆகிடும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். பட் பேக் டு பேக் ஹிட்டு கொடுத்த ஹீரோ, ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், அதோட ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டர் எஸ்ஜே சூர்யா, இது 3 பேருமே இருந்தும் இந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிட் ஆகலை. ஸோ அது முக்கியமான காரணம் வந்து விக்னேஷ் சிவன். ஸோ அவருடைய ரைட்டிங் நல்லா இருந்தாலும் அவருடைய அந்த ஃபிலிம் ஓவரால் மேக்கிங் வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி ரொம்ப ஃபீல் ஆச்சு. இந்த படத்தில் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் வந்து அனிருத் மட்டும்தான். அனிருத்தோடைய சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும்தான் எனக்கு இந்த படத்துலேயே பிடிச்ச மிகப்பெரிய விஷயம். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்த எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த பர்ஃபார்மன்ஸை கேரக்டரை ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பெருசாக குறை சொல்றதுக்குன்னு எதுவுமே இல்லை. பட் சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டராக, இன்னும் ரொம்ப ஆடியன்ஸை கனெக்ட் ஆகிற மாதிரி எடுத்திருந்தா இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. வேறு ஒன்றுமே இல்லை. முக்கியமாக வந்து ஒரு ஃபோன் அடிக்ஷனால் என்னெல்லாம் பண்ண முடியும், என்னெல்லாம் ஆகும். அண்ட் அதே மாதிரி ஒரு ஆப் நினச்சா மக்களை எப்படியெல்லாம் வந்து கூட்டுகிட்டு போக முடியும் அப்படின்றத இந்த படத்தை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டியிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்ல விஷயந்தான். ஃபோன் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஃபோன் இல்லாமல் இப்போது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. எது வேணாலும் ஃபோனில் கிடைக்கும். எல்லாமே நம்ம வந்து ஃபோனில் வாங்க முடியும், பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு அளவுக்கு இருக்கிறது தப்பில்லை. பட் ஒரு அளவு மீறி போனால் அது ரொம்ப டேஞ்சர், நமக்கும் சரி நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி. ஸோ சொல்லணும்னு தோணுச்சு, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த படம் வந்து அமேசான் பிரைம் வீடியோவில் தமிழில் ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஒன் டைம் வாட்சபிளுக்கு ஒர்த்தாக இருக்கும். இல்லை நாங்கள் பார்க்க மாட்டோம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இந்த படம் எத்தனை பேர் வந்து தேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். தேட்டர்ஸில் பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அமேசான் பிரைம் வீடியோவில். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனலான ஐயாம் சிங்கார் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா செக்மெண்ட்ஸ், நிறையா வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.